நம்பிக்கையை கடவுளாக முன்வைத்து உங்களோடு நான் இணைய என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலேஜ் மட்டும்தான் எல்லா கதைகளும் எல்லா கருத்துக்களும் அமையக்கூடிய ஒரு இடம். அதாவது ரேகிங், சீனியர்ன்ற கெத்து, ஃப்ரெண்ட்ஷிப்பு, சண்டை, அஃபெக்ஷனு, லவ்வு, ஃபீலிங்கு, படிப்பு, அரட்டை, அட்டகாசம், டான்ஸு, விளையாட்டு, இது போல் எத்தனை ஒன்றா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் சில கதைகளை மட்டும் நிஜம் கலந்து நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த படத்தோட பேர் படம் பார்த்து கதை சொல். என்ன ஒன்றும் புரியலைங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இங்கே படம் போடுறவங்களுடைய படம்லாம் வரும், அதை வச்சு ஒரு கதை சொல்கிறோம், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாடமும் சொல்லலாம்னு சொல்லிட்டு தாங்க. இந்த படத்தில் ஹீரோயின் எல்லோ ரோஸ், காமெடியன்ஸ் மனோகரன், சக்திகுமார், வினோத், வில்லன் சுரேஷ், சிவன், ராஜேஷ். ஹீரோ மட்டும்தாங்க இந்த படத்தில் யாருன்னு தெரியல. ஏன்னா யார் அந்த எல்லோ ரோஸை பறிக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோவாக ஆக முடியும். டேஃபோடில்ஸ் புக்கில் விதைக்கும் போது தாங்க இவங்க எல்லாரும் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இங்கே வந்து சில மாதத்திலே சேர்ந்தது தாங்க இந்த 6 பேர் கொண்ட இந்த கூட்டம். இவங்களா சேர்ந்ததுன்னு சொல்கிறத விட ரேகிங் தான் இவங்களை சேர்த்து வச்சதுன்னு சொல்லலாம். இந்த 6 பேரும் எப்போவுமே ஒன்றா சாப்பிட்றது, காலேஜ் போகிறது, கதை பேசுகிறது, விளையாடுறது, தூங்குறது, படிக்கிறது, சைட் அடிக்கிறது, இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களையும் காலேஜை பற்றியும் சொல்லணும்னா சூரிய கதின்னு கிடக்கிற மெர்ஸு, நரகத்திலும் சொர்க்கமாக இருக்கிற லெக்சரால், எக்ஸாம்னா ஃப்ரெண்டை தர்ற எக்ஸாம் ஆள், ஃபங்க்ஷன்னா கேர்ள்ஸை தர்ற ஏவி ஆள், கைபேசும் கம்ப்யூட்டர் சென்ட்ரு, பழத்தை தின்னு கொட்டையை போட்ட ஆர்ட் சைடு, ஓட பயிற்சி எடுக்கும் ஆடுகளம், அடி வாங்கவே உடம்பை தேத்துற ஜிம்மு, நைட்டான வளநாடு ட்ரீட்டு, எப்போதுமே திறந்திருக்கும் ஹாஸ்டலு, மொட்டை மாடியில் 9 மணி வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம், தட்டி கேட்காத ஒரு சொந்தம், இப்படி தாங்க இவங்க காலேஜ் கூட ஒத்தி இருந்தாங்க. சொல்ல மறந்துட்டேங்க, மறந்தும் போயிடாத லைப்ரரி, இப்படி தாங்க இவங்க காலேஜ் கூட ஒத்தி இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் இயரில் இவங்கள குழந்தை மாதிரி தாங்க சொல்லணும். எப்படின்னா பால் வடிகிற முகம், கள்ளங்கபடம் இல்லாத மனசு, பேச தெரியாத அந்த உதடு, என்ன நடத்தினாலும் புரியாத மூளை, என்ன ஆனாலும் ஒரு சிரிப்பு, எதுக்கு கவலைப்படாத அந்த குணம், இப்படி தாங்க இவங்க ஒரு குழந்தைய மாதிரியே இருந்தாங்க. இது இல்லாமல் செகண்ட் இயர்லேயும் இந்த குழந்தைகளோட அட்டகாசமாக இருந்ததுங்க. எப்படின்னா ஒரே தட்டில் சாப்பிட்றது, ஆனால் அதில் ஊறுகாய் மட்டும் அதிகமாக இருக்கிறது, அதையும் ஊட்டி சாப்பிட்றது, ஒரு ப்ரோக்ராம்னா ஒன்றா களை இறங்குறது, கிளாஸில் கலகலப்பு, மற்றவங்களை சிரிக்க வைக்க என்ன வேணாலும் பண்ணுறது, ரவுடியாக சண்டை கற்றுக்கிறது, தாத்தா இறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுறது, ஒரு செமஸ்டர் முடிஞ்சால் மட்டும் துணி துவைக்கிறது, ஊரையே ஏமாத்துறது, நைட்டான காலேஜை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, வள்ளிப்பாட்டிக்கிட்ட தட்டை தூக்குறது, வள்ளிப்பாட்டி எங்கள் மேலே கட்டை தூக்குறது, இப்படி இருந்த இவங்கள பிரிக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் தாங்க. அதாவது மனோகரன், சக்திகுமார், சுரேஷ், இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பூக்களே பிடிக்காதுங்க. உண்மையை சொல்லப்போனால் பூக்களுக்கு தாங்க இவங்களை பிடிக்காது. ராஜேஷ்குமார், சிவன் பூக்கள்னால் பிடிக்கும், ஆனால் பறிக்க மாட்டாங்க, அப்படி ஒரு நல்லவங்க. நம்ம வினோத்து சொல்லவே தேவலைங்க, பூக்கள் மட்டும்தான் பிடிக்கும், பூக்கள் கூட தான் இருப்பார். ஆனால் இவர்கிட்ட இருக்கிற பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு விலைக்கே போகாத பூக்களாக தாங்க இருக்கும். தேர்ட் இயரில் இவங்க பண்ண ஒரே கெட்ட விஷயம் என்னென்னா எப்படியாவது ஒரு பூவையாச்சு நம்மளை பார்க்க வைக்கணும்னு அப்படின்னாங்க. அது வரைக்கும் ஒன்றா இருந்த இவங்க தனித்தனியாக பிரிய ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுவும் ஒரு தனி அனுபவம் தாங்க சொல்லணும். தானாக பேசுகிறது, கவிதை எழுதுறது, தனியாக உட்காந்து அழுகுறது, படிக்காமல் இருக்கிறது, தனியாக போய் சீன் போடுறது, ரவுடின்னு காட்டிக்கிறது, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, பிரிவு, வருத்தம், இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. அப்போ தாங்க எங்களுக்கு கருத்து சொல்ல இந்த 3 பேரும் வந்தாங்க. பாஸ்கர், தமிழ்நாயகம், மணிவண்ணன். எனக்கு இவங்கள திருத்துற வாய்ப்பு கிடைச்சதேன்னு நான் சந்தோஷப்படுறேங்க. நீங்கள் எப்படி தெரியுமாடா இருந்தீங்க? உங்கள் 6 பேரையும் பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்கும்டா, நானும் உங்களா கூட இருக்கக்கூடாதான்னு. அப்படி ஒரு உலகம்டா உங்களுடைய உலகம். அப்படி பார்த்த உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குடா. பூக்கள் பார்த்தீங்கன்னா தான் அழகாக இருந்து எல்லார் மனதிலும் இடம் பிடிக்கணும்னு பார்க்கும். ஆனால் இடம் பிடித்த எல்லாருக்கும் அது கிடைக்காது. அது சில தகுதி இருக்கணும்டா. நல்லா படிக்கணும், அழகாக இருக்கணும், காசு இருக்கணும், அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் சொல்லணும். அப்படி எதிர்பார்த்து கிடைக்கிற பூக்களை விட உங்கள் புன்னைகள் பூத்த அன்பு எவ்வளோ பெருசுடா.
நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் இழக்கிறேன்டா. அடிப்பட்டவனுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இருடா, நானும் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் தனியாக இருக்கும்போது கூட உங்கள் கூட இருக்கணும்னு தான்டா நினச்சிருக்கேன். அப்படி ஒரு கேங்டா உங்களுது. நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்க முடியல. நினைக்காத ஒன்று நடக்கும்போது எனக்கே கஷ்டமாக தான்டா இருக்குது. உங்களுக்கு அது எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல. நீங்கள் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான்டா நான் சொல்கிறேன். இருடா பாஸ்கர், நான் பேசுகிறேன். ஏண்டா நான் இல்லையா? அவங்களாம் என்னை தேடி வரல? அப்படி இருக்கணும்டா. நீ ஒழுங்காக படிக்கணும். உனக்குள்ளே என்ன திறமையோ அதை நீ வெளிக்கொண்டு வரணும். நல்லா படிக்கலாம் கூட பரவாயில்ல, நல்லவனாக இருந்து காட்டணும். அப்படி இருந்தால் நீங்கள் யாரையும் தேடி போக வேணாம்டா, அவங்களா தேடி வருவாங்க. அப்படி தான் என்னையும் தேடி வராங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கடா. ஒரு சொந்தக்காரங்க மாதிரி நீங்கள் உருவாகி இருந்தீங்கடா. மாமன், மச்சான், தலை, சித்தப்பு, சகலை, ஃப்ரெண்டு. இப்போ என்னன்னா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு. இனிமேல் வந்து ஒன்றா இருக்க வழியை பாருங்கள். அப்போ தாங்க எங்கள் 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு. கூட சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நாங்கள் அப்போ ஒரு முடிவுக்கு வந்தாங்க. பயப்படாதீங்க, எங்களா மாதிரி எத்தனையோ 6 பேர் சேர்ந்த இந்த குரூப் இங்கே இருக்குங்க. அவங்கள எப்படியாவது நம்ம திருத்தணும்னு. ஏன்னா அவங்களும் இது போல எதனா படம் எடுத்தா நம்மள ஒரு சீனாக சேர்ப்பாங்கல்ல, அதுக்கு தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த பூக்களையும் பார்க்குறதே இல்லைங்க. அதை நீங்களே பார்ப்பீங்க. கேர்ள்ஸ் வந்த கண்ணை முடுறது, ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் டெலீட் பண்ணுறது, சாமி பாட்டாக கேட்குறது, பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, நல்லா படிக்கலைன்னா கூட நல்லவனாக வாழணும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான். நீங்கள் உங்களை உடனே மாற்றிக்க வேணாம். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமும் அனுபவம் அப்புறம் உங்களுக்கு இல்லாமே போயிடும். அதனால் காலேஜில் நீங்கள் எல்லா கேரக்டர்லையும் மாறணும். படிக்கணும், அடிக்கணும், கலக்கணும். ஏன்னா நாங்களாம் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லணும். இனிமேல் இதெல்லாம் கிடைக்காதுன்னு தான் எங்களால் சொல்ல முடியும். நீங்கள் முடிச்சுட்டு போக சொல்ல கிடைக்காமே போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்க, இனி முடிச்சுக்கலாம் என் படத்தை. ஏன்னா எனக்கு பின்னாடி அதிக பேர் இருக்காங்க, அவங்க எடுப்பாங்க இனிமேல் நல்ல படமாக. தேங்க்ஸ்ங்க. அப்புறம் இந்த படத்தை எடுக்க காரணம் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை நாங்கள் எல்லோரும் ஃபேமஸ் ஆகிறதுக்கோ எல்லாரும் வந்து எங்களாண்ட பேசுறதுக்கோ இல்லைங்க. 4 பேருக்கு நம்ம படத்தை பார்த்து சிரிச்சாகணும், நம்ம கருத்து ரீச் ஆகணும் அப்படின்னாங்க.